என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க. பண்ணி கூட்டு போய் ஏடிஎம் மிஷின்ல ஹோம் பிரான்ச்லயே போட வச்சாங்க. அதுக்கு வந்து கேஷ் எடுத்திருந்தாங்க. கஸ்டமர் கேர்ல நான் இத்தனை வாட்டி 4-5 வாட்டி ஃபோன் பண்ணி கத்தி கடைசி எவ்வளவு இன்கம் போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மினிமம் பேலன்ஸ்லயே ஒரு பேங்க்கும் வந்து they are earning nearly some 500 crores and more actually. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்க கார்ப்பரேட் செக்மெண்ட்டை பத்தி தான் அதிகமான குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு தனி மனிதனை மையப்படுத்தியே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜய் என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? மல்லையான்னு சொன்னா விஜய் மல்லையாக்கு மட்டும் லோன் கொடுக்கல. விஜய் மல்லையாக்கு பின்னாடி ஒரு எம்பையர் இருக்கு. அதாவது 1000 கிரெடிட் ப்ரொபோசல் 2 கிரெடிட் ப்ரொபோசல் 3 கிரெடிட் ப்ரொபோசல் தப்பா போகத்தான் செய்யும். கிரெடிட் அசஸ்மெண்ட் தப்பு தான். கார்ப்பரேட்டுக்கு நடக்கிற கிரெடிட் அசஸ்மெண்ட் சில நேரம் தப்பா போக வாய்ப்புகள் இருக்கு. வந்து 1000 கோடி 2000 கோடின்னு போற லோன் அக்கவுண்ட்ல மாத்திரம் ஏன் தப்பா கிரெடிட் அசஸ் பண்றீங்க? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் கரெக்ட்டா கிரெடிட் அசஸ் பண்றீங்க. யார் சார் சொல்றா? ஆனா 1000 கோடி 2000 கோடி ஒருத்தர் கேக்கும்போது மாத்திரம் இந்த பெரிய மனுஷங்களுக்கு லோன் கொடுக்கும்போது மாத்திரம் உங்க கணக்கு தப்பா போகுது. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? சார் ஆக்சுவலா ஆஃப்டர் நேஷனலைசேஷன் ப்ரையாரிட்டி செக்டார் நான் ப்ரையாரிட்டி செக்டார் ரெண்டா பிரிச்சாங்க லோனை. நீங்க வந்து நான் ப்ரையாரிட்டி செக்டார் கொடுக்கல அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ப்ரையாரிட்டி செக்டார் அப் டு திஸ் பர்சன்டேஜ் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கிவ். மெயின் இஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் 18% கம்பல்சரி கொடுத்தாகணும். அண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுல வந்து 8% கம்பல்சரி கொடுத்தாகணும். ஓகே. மூணாவது வர்றது எஜுகேஷன் ஹவுசிங். இப்போ ரீசெண்டாக 2 சேர்த்துருக்கிறது வந்து சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நீங்க வந்து என்னன்னா வந்து நீங்க வந்து விவசாயிக்கு சேவை செய்ய அதெல்லாம் கரெக்ட். கடன் வலையில சிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து என்னன்னா the priority lending from the banking institution வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா உங்க லோன் போர்ட்ஃபோலியோவோட டார்கெட்டை ஃபில் அப் பண்றதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லோனா 3 lakhs 4 lakhs கொடுக்குறீங்க. ஒரு 50,000 60,000 லோன் வாங்குறான். என்னைக்காச்சும் நீங்க சாதாரண ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 2 பவுன் நகையை வச்சுக்கிட்டு லோன் கேட்டா கொடுக்கணும்னு பேங்க் சொல்லுது. ஆனா நீங்க கொடுத்துருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல கொடுக்கல, அடியோட கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அங்கங்க கொடுக்காம இருக்கலாம். நியர்லி 80% 80 to 85% வந்து ஃபார் லார்ஜ் borrowers தான் அக்ரிகல்ச்சருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்திலேன்னு சொல்லுங்க. இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் சொல்லுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. காரணம் வந்து இதுதான் சார். 4 வருஷம் ஆச்சு சார். நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா அதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 95% வந்து இன்ட்ரெஸ்டா தான் எடுக்கு. சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. 30 லட்சத்துல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதாவது வெறும் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை போய் நான் க்ளோஸ் பண்ணணும்னு போனா லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். சார் எவ்வளவு கடன் கேட்டீங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபா கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா அது தேவையில்லை. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன கெடுல கொடுத்தாங்க? வந்து எவ்வளவு மாசம் கட்டுவீங்க அப்படின்னு உங்களோட தரம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மாத வருமானம் என்னோட கட்ட முடியற அமௌண்ட் வந்து 28,000 ரூபா. செருப்பாலேயே அடிக்கணும்டா. 28,000. எத்தனை ஆண்டுல கட்டுவீங்க? 20 ஆண்டு. 20 ஆண்டு. 20 ஆண்டு. நீங்க கேட்டது 30 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஒரு மாச வட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா சார்? 9.5% சொன்னாங்க. மாத வட்டி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மாத வட்டி எவ்வளவு ஆகும் அந்த 30 லட்சத்துக்கு தெரியுமா? 9.5% அவங்க சொன்னது சார். எனக்கு தொகை சொல்லுங்க சார்.
சொன்ன ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அதாவது இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் தனியா எனக்கு அது தனியா சொல்லல சார். அது எனக்கு இதுதான் இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொன்னாங்களே தவிர எப்படா தெரியல நீங்க இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் நீங்க கேட்கவாங்கல்ல சார் எனக்கு கடன் கிடைச்சு வீடை வாங்கணும்னு நினைப்பேனா? ஐயோ சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. புரியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கட்டுறன்றது 26,000 தான். எப்படி அசல்ல குறையும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. எங்களுக்கு போட்டுக்கிறாங்க இல்லையா முதல்ல, ஓகே. அவங்களுக்கு நான் வட்டி கொடுக்கணும் இல்லையா? இல்ல சார், ஒரு சாதாரண மனுஷன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறான் உங்ககிட்ட? இது சார் ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் நீ அப்படி வரியா? வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நான் லோனா வாங்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? இருங்க சார், அது கேட்கறதுக்கே 36 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். ஏன் நீங்க 2வது மாசம் போய் கேட்க கூடாது? சார் அந்த டைம்ல தான் சார் நான் வீடு கட்டி முடிக்கிறேன். சார் நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேட்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும்? அப்படி சொல்ல வரல சார். நீங்க சொல்றது புரியுது. அவருக்கு எப்படி குறையும் அப்ப கணக்கு சொல்லுங்க. ஏன்னா புரிதல் இல்லாம தானே அவர் கேட்கறதா நீங்க நினைக்கிறீங்க. நான் 30 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேங்க. மாசம் 30. மனுஷனே இல்ல தெரியுமா? 30,000 மணிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டேன். இப்போ எங்க கையில காசு வந்துருச்சு. நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். எவ்வளவு பணம் கேட்பீங்க? 20 வருஷம் லோனுங்க. மாசம் 30,000 ரூபாய் கட்டுறேன். சாம்பார் அப்ப எனக்கு 5 வருஷம் கட்டிட்டேன். 5 வருஷம் கழிச்சு நான் மீதி வந்து எவ்வளவு கட்டுனா ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் ஒத்துக்கும். கணக்கு போட்டு வைங்க. இல்ல வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சார் ஒரு நான் பிரேக் தர்றேன் சார் உங்களுக்கு. நான் பேப்பர் பேனெல்லாம் தரேன். ஏன்னா கடைசியில ஒரு வாய் கணக்கு சொல்லி ஒண்ணுமே புரியாம போயிடக்கூடாது. நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான். வேண்டாம், நான் பிரேக் கொடுக்க போறேன் சார். வெயிட் பண்ணுங்க சார். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இட் மைட் பி வெரி அன்கம்ஃபர்டபிள் பொசிஷன் ஃபார் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. போற நிறுத்துற அவன. வைத்தேக்கற பேர. எதுக்குடா வரீங்களா? ஃபார் யூ. பட் திஸ் இஸ் யுவர் பொசிஷன். ரைட்டா? ஏன்னா ஆவரேஜா தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்கு வாங்கியிருக்கிற மிடில் கிளாஸ் உடைய அமௌண்ட் 30 லட்சம். இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 25 lakhs 30 lakhs. அவங்களுக்கு அந்த கணக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்றோம். ரைட்டா? உங்களுக்குலாம் எப்படி அஜெண்டா இருக்கோ அது மாதிரி எனக்கும் அஜெண்டா இருக்குல்ல. அது நாங்கள் மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நாங்கள் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. எதுன்னு பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்க நம்ம. கணக்கு போட்டு வைங்க. மறுபடியும் சொல்லிட்டா 30 லட்ச ரூபா லோனு, மாசம் 30,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டேன். 5 வருஷம் எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. NCR Young Media.